அடடடடடடடா, கேசரி என்னமா பண்ணிருக்கீங்க? வாயில வச்சா வழுக்கிட்டு போகுது. நல்லா இருக்காடா? அல்வா மாதிரி இருக்கா தாச்சி. சரி, அங்க போண்டா வச்சிருந்தேனே, சாப்பிட்டு பாத்தியா? அதுவும் சாப்பிட்டேன். அதுவும் சூப்பரா இருக்கு. நீங்க செஞ்ச டிஃபனுக்காகவே இந்த வீட்ல தான் பொண்ணு எடுக்கணும்னு மாப்பிள்ளை வீட்ல சொல்ல போறாங்க பாருங்க. அத்தாச்சி, அரிசி ரெடி ஆயிட்டாளா? அரிசியா? அவங்க அண்ணிங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீ டிகாஷன் இறக்கி வச்சியா? சமையல் கட்டுக்கு அதுக்கு தான் போனேன். ஆனா நீங்க செஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே மறந்து நான் வந்துட்டேன். இருங்க, நான் போய் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரி சரி, நீ போ. அக்கா, இந்த பூ போதுமா இல்ல இன்னும் வைக்கவா? இன்னும் வேணுமா? போதும் அண்ணி. இது போதுமா? அத்தை, அரிசிக்கு எப்படி அலங்காரம்? சூப்பரா இருக்கா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என் பொண்ணு தேவதை மாதிரி இருக்கா. மாப்பிள்ளை வீட்ல இருந்து எப்பாத்த வராங்களாம்? இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவாங்க. நம்ம வீட்டு ஆளுக யாரும் வர காணுமே. எல்லாரும் வந்துருவாங்க. ஆமா, இன்னும் 2 செயின் போட்டா நல்லா இருக்கும்ல? இல்லத்த, இதுவே அழகா இருக்கு. இதுவே போதும். சரி சரி, நீங்க ரெடி பண்ணுங்க. நான் பலகாரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். சரி. வேற ஏதாவது டச் பண்ணணுமா? ஏ அரசிமா, படபடன் இருக்கா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்ல அண்ணி. அப்படின்னா மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குதா? இல்ல அண்ணி. ஆய், சும்மா நடிக்காத. நிஜமா அந்த மாதிரி எல்லாம் தோணல. நான் நார்மலா தான் இருக்கேன். ஆமா அரசி, மாப்பிள்ளைய நீ பாத்திருக்கியா? அவர் எப்படி இருப்பாரு? வருவாகல, நீங்களே பாருங்க. அழகா ஹேண்ட்ஸமா இருப்பாரா? சும்மா இருங்க நீ. ஐயே, வெக்கம்லாம் படுறா அரசி, பாரு. அரசி, உன் போன்ல அவர் நம்பரை சேவ் பண்ணிருக்கேன்ல, அதுல அவரோட போட்டோ தெரியும்ல. அட்லீஸ்ட் அதையாவது காட்டு. வரும்போது நீங்களே நேர்ல பாத்துக்கோங்க. அவரு ரொம்ப ஹைட்டாமே, சரவண மாமா சொன்னாரு. அப்படியா? சும்மா 2 பேரும் ஏதாவது கேட்டுட்டே இருக்காதியா. போங்க, போய் கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. பாத்தியா இவ வேலை முடிஞ்ச உடனே நம்மள கழட்டி விடுறா. சரிங்கம்மா, நாங்க போய் வேற வேலை இருந்தா பாக்குறோம். எப்படியும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளைய பார்க்க தானே போறோம். அப்ப பாத்துக்கிறோம் உன்னை. வாங்கக்கா. நான் போய் வேலையை பாக்குறேன். இது பாருங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நீங்க பிறந்த கதை, வளர்ந்த கதை, பிள்ளைங்களை வளர்த்த கதை எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்புறம் அவங்க போர் அடிச்சு எழுந்திருச்சு போயிடுவாங்க. ஏய், நான் வந்து உட்காந்து அவங்ககிட்ட பழைய கதையை பேச போறேனாக்கு. இங்கே வேறு எந்த இடத்துல எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். ஏய், இங்கே வேறு நீ வந்தவங்ககிட்ட உன் சமையல் கதையெல்லாம் சொல்லி அவங்கள போர் அடிச்சு விட்டுறாத. நான் ஒன்றும் அவ்வளோ விவரம் இல்லாதவல்ல. 2 பேருமே விவரம் உள்ளவங்க தான். சண்டை போடாதீங்க. அக்கா, இவர் தானே என்ன வம்புக்கு இழுக்கிறாரு. அப்பாடா, நல்ல வேலை. எங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்களோன்னு பயந்து போய் ஓடோடி வந்தேன். பக்கத்துல தான் இருக்காங்க அம்மா, வந்துருவா. அப்பாடா, சந்தோஷம். இதோ வந்துட்டாங்களே. அப்படியா? வந்துட்டாங்களா? வாக்கா, வா வா வா. போங்க மாம்சு, வாமா. ஏய், என்ன பாக்குற? மாப்பிள்ளைய பாக்குறேன். மாப்பிள்ளை அழகா இருக்காரா, அரசிக்கு மேட்சா இருக்காரான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அத வாசல்லையே போய் பார்க்க வேண்டியதானே? இப்படிதான் பாக்கணும். சினிமால எல்லாம் இப்படிதான் பாப்பாங்க. மாமா சொன்ன மாதிரி நல்லா ஹைட்டா தான் இருக்காரு போலே. வாங்க 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 தம்பி, வாங்க வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. ஆமா, உள்ள வாங்க. வாங்க. சரி, நான் போய் மீனாக்கா கிட்ட சொல்லிட்டு வரேன். வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. வாங்க, உட்காருங்க. வாங்க. இந்தாங்க, சரி, நீங்க உட்காருங்க. சரி, நீங்க உட்காருங்க. 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 இந்தடா, கொடுங்கம்மா. இது உள்ள கொண்டு போ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. உங்களுக்கு வீடு கண்டுபிடிக்க ஈஸியா இருந்துச்சா? ஏங்க, அதெல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடைக்காரங்க வீடுனா குழந்தைங்க கூட தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, நம்ம கடை பெற சொன்னா குடியில் எல்லாத்துக்கும் தெரியுமே. முதல்ல நம்ம வீட்டு ஆளுகளை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். என் பேர் பாண்டியன், அரசியோட அப்பா. இவன் சம்சாரம், பேர் கோமதி. வீட்டில் பிள்ளைய, வீடு எல்லாத்தையும் இவ தான் நிர்வாகம் பண்ணுறா. இவளால தான் நான் நிம்மதியாக கடையை பார்த்துக்கிற முடியுது. இவன் மூத்த பையன், பேர் சரவணன். வணக்கம். என் கூட சேர்ந்து கடையை பார்த்துக்கிறான். இவன் என்னோட 2வது பையன், பேர் செந்தில். வணக்கம் தம்பி. டிடபிள்யூவில் கவர்மெண்ட் வேலையில் இருக்கான். இவன் 3வது பையன் கதிர். வணக்கங்க. டிராவல்ஸ் வச்சுருக்கான். இவங்க எல்லாத்துக்கும் மூத்த புள்ள ஒன்று இருக்குது, பேர் குலேலி. கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்காரோட வெளியூரில் இருக்கு. இவன் ரொம்ப முக்கியமான ஆள், கோமதியோட தம்பி. இவனு நம்ம குடும்பத்தில் மூத்த பையன் மாதிரி, எங்கள் 2 பேர்த்துக்கு மகன் மாதிரி தான். அப்புறம் இவனும் மளிகை கடை தான் வச்சுருக்கான். ஆமாங்க, காந்திமதி ஸ்டோர்ஸ். கோமதி, வீணராஜ், சுகன்யா எல்லாத்தையும் வர சொல்லு. சரிங்க. போ. அரசி ரெடி ஆயிட்டு இருக்காப்பா. ஏங்க வந்துட்டாங்க.
வணக்கம் ஆ, வணக்கம் இவ சுகன்யா, என் தம்பி பொண்டாட்டி. தம்பியோட சேர்ந்து கடையை பாத்துக்கிறா. ஆ, இவ மீனா, செந்திலோட பொண்டாட்டி. பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலை பாக்குறா. ஆ, இது ராஜி, கதிரை கல்யாணம் பண்ணிருக்கா. என் அண்ணன் பொண்ணு வணக்கம். ஐபிஎஸ் ஆக போறா. இந்த ஐபிஎஸ்க்கு முதல்ல ஒரு பரிசு வைப்பாங்களே பேர் என்னப்பா? ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ். ஆ அதான் அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணி பிடிச்சி இனி அடுத்த பரீட்சையிலையும் பாஸ் பண்ணிருச்சுன்னா நேரம் ஐபிஎஸ் தான். மூத்த மகனுடைய ஒய்ஃப் இங்க இல்லையா? ஆ, அவ பிரெக்னெண்டா இருக்கா, அதனால அவ வீட்ல இருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க, அந்த பொண்ணுக்கும் சரவணனுக்கும் ஒரு பிரச்சனை. அதனால் அந்த பிள்ளை அவங்க அம்மா வீட்டில் இருக்கு. வீடுனா பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாதீங்க. என்ன ஒன்று, இவங்க 2 பேரும் திரும்ப சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வந்த வேலையை பார்ப்போம். எங்க குடும்பத்தை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவன் கார்த்திகேயன். இவன் தான் உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கிற மாப்பிள்ள. இவன் என் ஒய்ஃபு, கார்த்தியுடைய அம்மா. கவர்மெண்ட் பேங்க்ல வேலை பார்க்கறா. நான் அக்ரி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்து போன வருஷம் தான் ரிட்டையர் ஆனேன். இது என் மச்சான், ஒய்ஃபோடைய அண்ணன். எங்க பையனும் அதே மாதிரி தான் வேலை பார்க்கணும்னு நினைச்சோம். ஆனா இவன் தான் பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். மகன் விருப்பத்துக்கு குறுக்க நிக்க கூடாதுன்னு நாங்க சரின்னு சொல்லிட்டோம். ஆரம்பிச்ச பிசினஸ் நல்லபடியா நடத்திட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷங்க. ஆ, எல்லாரும் காஃபி சாப்பிடுறீங்களா? போய் எடுத்துட்டு வரட்டுமா? முதல்ல பொண்ணை பார்த்துட்டு அப்புறமா காஃபி குடிக்கலாமே. ஆ, சரிங்க. மீனா, ராஜி, போய் அரிசியை கூட்டிட்டு வாங்க. சரிங்க அத்தை. இதே என் பொண்ணு அரசி. அரசி எல்லாத்தையும் கும்பிட்டுக்கப்பா. வணக்கம். ஓ, வணக்கங்க. டேய் கார்த்தி, இல்லம்மா. ஆ, இந்தாங்க ஒரு சின்ன gift. வாங்கிக்கோங்க. அரசி வாங்கிக்கப்பா. இந்தாங்க வாங்கிக்கோங்க. என்ன சரவணா இது, பையன் ரொம்ப ஆர்வமா இருக்கானே. ஒரு நிமிஷம். மீனா, ராஜி, உள்ள வாங்க. ஆ, நீ படிச்சுக்கிட்டு இருக்கியாம்மா? ஆமா, ஆ, எப்போ உன் படிப்பு முடியுது? 3rd இயர் படிச்சிட்டு இருக்கேன். இந்த வருஷத்தோட படிப்பு முடிஞ்சு. அடுத்தது என்ன பண்ணலான்னு இருக்கமா? வேலைக்கு போற ஐடியா இருக்கா? ஆமா இருக்கு. நம்ம வீட்டில் ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுன்றது என்னோட ஆசை. சொந்தமாக சம்பாரிச்சா அவங்களுக்கு நல்லது தானே. அதான். ஆமாம்மா, கரெக்டு தான். கார்த்திக்கு பொண்ணை பிடிச்சாலே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் பொண்ணு பார்க்க வந்தோம். எங்களுக்கு எங்க பையன் அரசியை கல்யாணம் பண்றதுல முழு சம்மதம். உங்களுக்கும் சம்மதம்னா மேற்கொண்டு பேசலாம். பையன்கிட்ட இனி எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பொண்ணுகிட்ட மாத்திரம் ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. இப்போ அரசி நீ என்னப்பா சொல்ற? அரசி, மாப்பிள்ளைகிட்ட எதுவும் தனியா பேசணுமா? ஆஹா இல்லண்ணே, அப்பா அம்மா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். அன்னைக்கு என்கிட்ட சொன்ன பதில தான் இன்னைக்கு சொல்றாங்க. இனிமே நீங்க 2 பேரும் தான் பதில் சொல்லணும். எனக்கு என் குடும்பத்திற்கு எல்லாத்துக்கும் அரசி உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க. என்னப்பா சந்தோஷமா? நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம். ஆவணியிலேயே ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்தை முடிச்சிருவோம். டேய் சரவணா, அப்பா. காலண்டர் எடுத்துட்டு வாடா. சரிப்பா. என்னடா, உனக்கு சந்தோஷம் தானே? கார்த்தி தானே தம்பி உங்க பேரு? ஆமா. நீங்க மளிகை கடைக்கு முட்டாய் எல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, ஆமா. நம்ம கடைக்கும் கொடுங்களேன். கோமதி, விசேஷத்தை இந்த தேதியில் வச்சுக்கலாமா? ஆவணி 27ஆம் தேதி நல்ல நாளாக இருக்கு. அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாங்களா? சரிங்க, அன்னைக்கே வச்சுக்கலாம். So we create Idea Lab. It's a combination of art and science. Creativity is the ability to transform your imagination into reality. விஷயத்தை சும்மா சின்னதாக நடத்திக்கலாமா இல்லை ஊரெல்லாம் கூப்பிட்டு பெருசாக பண்ணிடலாமா? நிச்சயத்தை 2 வீட்டாளுங்களும் சேர்ந்து சின்னதா பண்ணிக்கலாம். ம், கல்யாணத்தையும் ரிசப்ஷனையும் பெருசா பண்ணிக்கலாம். எங்களுக்கும் ஒரே பையன், பெருசா பண்ணணும்ல. ஆமாம்மா, அதான் நீங்க சொல்றதும் சரிதான். அதுவும் இல்லாம எங்க வீட்டுல இது கடைசி கல்யாணம் இல்ல, சிறப்பா பண்ணணும்னு தான் எங்களுக்கும் ஆசை. இல்ல மச்சான்? ஆமாடா பழனி, பழனி சொல்றதும் சரிதானே, அப்படியே பண்ணிக்கலாம். உங்க சைட்ல இருந்து எத்தனை பேர் கல்யாணத்துக்கு வருவாங்க? மச்சான், கல்யாணத்துக்கு என்ன நாள் குறிக்கலையே, அதனால நிச்சயத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். அதுவும் சரிதான். ஏங்க இப்போ எல்லாம் மண்டபத்தை பொறுத்து தானே ஆளுகளை கூப்பிட வேண்டியதா இருக்கு. ஆமாமா. எங்க என் பையனுக்கு கஷ்டப்பட்டு ஊரா பொண்ணு தேடணுமோன்னு நாங்களாம் பயந்துகிட்டு இருந்தோம். நல்ல வேலை அவனே பார்த்துட்டான். வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப நாங்க கிளம்புறோம். இல்ல, இருந்து சாப்பிட்டு பொறுமையா போலாமே. அதான் சீக்கிரமே நிச்சயம் நடக்க போகுதே, அப்ப சாப்பிட்டுக்கலாம்.
ஆமாம்மா. ஆ வந்ததுமே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ம். ஆ 5 பிள்ளைங்களை பெத்து வளர்த்தவங்க மாதிரி நீங்க இல்ல. ஆம்பிட்டுதான் அத்தை இன்னைக்கு நைட்டு பூரா தூங்க மாட்டாங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு போயிட்டு வந்தோமா, மீனாவோட மாமா கூட அப்படிதான் சொன்னாங்க. வரும்போது பிள்ளையார் கோயில் வழியா தான் வந்தோம். ரொம்ப டிராஃபிக்கா இருந்தது. அந்த ஒரு வழி தான் இருக்கா இல்ல வேற வழி இருக்கா? நீங்க வந்தது ஸ்கூல் விடுற நேரம், அப்போ டிராஃபிக் அதிகமா தான் இருக்கும். இப்ப இருக்காது. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். நாங்க கிளம்புறோம். வாங்க. வரேங்க. போயிட்டு வாங்க. அப்ப நாங்க வரோம் அங்கிள். அப்ப வரேங்க. வரேங்க. வரேங்க்கா. அக்கா தானே? ஆமா தம்பி, அக்கா தான். வரேன் அரசி மாமா. நல்லதுப்பா, பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறமா நம்ம கடை விஷயமா சரிம்மா. பிசினஸ் டீலிங் பேசுவோம். போயிட்டு வரேன் ஆண்டி. வாங்க. நான் கிளம்புறேன். டேய், ஆ? கல்யாணம் மா. பண்ணிட்டு அப்புறம் வாழ்க்கை முழுக்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப கிளம்பு. சரிங்க. வரோம். நாங்க வரோங்க. மாமா வழி அனுப்பிட்டு வரலாம் வாங்க. அப்ப நாங்க கிளம்புறேங்க. வாங்க. வாங்க. வரோம். சந்தோஷம். ஏறுங்க. நல்லதுங்க, போயிட்டு வாங்க. வாங்க. அரசி ரொம்ப நல்ல பையனா இருக்கான். ஆமா, உனக்கு ஏத்த பையனா தான் தெரியறாரு. அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். கொஞ்சம் போர் அடிப்பா, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணே. நம்ம அரசிக்கு ஏத்த மாதிரி அந்த பையனை மாத்திரலாம். மாத்திருவல்ல அரசி? என்ன ஓகே தானே? போன்னு ஐயோ, வெக்கப்படுறா. வெக்கத்தை பாரு. என் மீனா, இந்த வெக்கம்லாம் எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் கத்துக்கிறது. வரோம். வாங்க. ஏன் மச்சான், நல்ல பையனா இருக்கானே மச்சான். குடும்பமும் நல்ல குடும்பமா தான் இருக்கு. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அரசி சந்தோஷமா தான் இருப்பா. ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது.